எடுத்துக்கொள்ளுங்க. 6வது அதிகாரம், தொடர்ந்து அதைத்தான் நம்ம தியானிச்சுக்கிட்டே வர்றோம். எபேசியர் 6வது அதிகாரத்தில் 269வது பக்கம், புதிய ஏற்பாட்டில் 6:10 வரைக்கும் அப்படியே சேர்ந்து வாசிப்போமா? அப்படி கடைசியாக, என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோக அதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. நமக்கு என்ன இருக்குது சொல்லுங்க? நமக்கு என்ன இருக்குது? ஏன் போராட்டம் இருக்குன்னா, பிசாசு எப்படிப்பட்டவன்? தந்திரம் உள்ளவன். அவனுடைய தந்திரத்தினால நம்மளோட என்ன செய்யறான்? சண்டை போடுறான் அப்படின்னு தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். அல்லேலூயா. ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னு போன வாரத்தில் நிறைய பேர் என்கிட்ட முடித்த உடனே பேசுனீங்க. ஒரு சில பேர் ஃபோனில் என்கிட்ட பேசினாங்க. ஒரு 3 பேர் வரைக்கும் ஃபோனில் பேசி எங்களுக்கு ரொம்ப இந்த பயத்தின் ஆவியிலிருந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. நல்ல ஒரு விடுதலைக்குரிய சத்தியமாக எங்களுக்கு இருந்துச்சுன்னு நீங்கள் சொன்னீங்க. அல்லேலூயா. அதனால் இந்த வாரத்திலையும் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற இன்னொரு விதமான ஆவியை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. குடும்பத்துக்குள்ளே எந்த விதத்திலலாம் இவன் செயல்படுறான், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை எப்படி கெடுக்கிறான், இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். பிசாசு தந்திரம் உள்ளவன், நம்மளை எதிர்த்து நிற்கிறான். நேருக்கு நேரம் அவன் சண்டை போட முடியாது. அதனால அவன் எப்படி தந்திரமாக செயல்படுறான் அப்படின்னா, இந்த மாதிரி அவனுடைய யுக்தியை கையில் எடுத்து பயன்படுத்துகிறான்ங்கிறத ஒரு வெளிச்சத்தை இன்னைக்கு நீங்கள் கற்றுக்கிறீங்க. அவ்வளோதான். கொஞ்சம் நாட்களாக நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, இந்த வெளிச்சத்தை நீங்கள் அறிஞ்சுக்கிறீங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம போன வாரம் பார்த்தோம், வலது பக்கம் இடது பக்கம் முன்னாடி பின்னாடி அவன் என்ன செய்யறான்? அவனுடைய அரண்னால கட்டி வச்சு நம்மளை விடுதலையோட கர்த்தருக்குள்ள போக விடாதபடி ஒரு பெரிய சுவர் போட்டு நம்மளை என்ன செஞ்சிடறான்? கட்டி வச்சிடறான். இதை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னா, இந்த வார்த்தையை கேட்க கேட்க இந்த சுவத்தை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன செய்யறோம்? இடிக்கிறோம். அல்லேலூயா. போன வாரத்தில் சொன்னோம், பயம் என்கிற ஆவியை என்னை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்றோம்னா என்ன அர்த்தம்னா, அந்த சுவத்தை என்ன கட்டி வச்சிருக்கிற சுவத்தை டங்குன்னு ஒரு இடி ஒரு பக்கம் விழுந்துருச்சு. அல்லேலூயா. அப்ப 4 பக்கத்து இருக்கிற சுவத்தை ஒண்ணு ஒண்ணா நம்ம இடிக்க 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 அவனுடைய நுகங்கள் தகர்த்தெறியப்பட்டு கொண்டிருக்கிறது. அரண்கள் இடிந்து போய்கிட்டு இருக்குது. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களையே அறியாம அந்த அரணெல்லாம் இடிக்கப்படுது. சொல்லுங்க, உங்களையே அறியாம நம்மள கழுத்துல இருக்கிற நுகங்கள் முறியடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சொல்லுங்க, நாம விடுதலையாக்கப்பட்டுக்கிட்டு வர்றோம். கர்த்தர் நமக்கு விடுதலையை கொடுக்கிறாரு. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. கலாத்தியர் எழுதின புஸ்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 19வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா என்ன செய்ய இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு அதுல நிறைய சொல்றாங்க. உபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம் இப்படின்னு சொல்லிட்டே வர்றாங்க. அப்படி சொல்லுகிற ஒரு வார்த்தையில ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை குறிக்கிறாங்க, கோபம். என்னது? இன்னைக்கு எதை குறித்து நம்ம பேச போறோம்னா, கோபத்தை குறித்து தான் பேச போறோம். எழுதி கொள்ளுங்க. உங்க தலைப்பே என்னது? சொல்லுங்க, கோபம். அல்லேலூயா. எழுதி கொள்ளுங்க. மாம்சத்தின் கிரியைகள் யாருட்டு? சொல்லுங்க. ஆவியின் கனிகள் யாருடையது? தேவனுடையது. அது நமக்கு உரியது. அதை நம்ம வெளிப்படுத்தணும்னு கர்த்தர் நம்மகிட்ட என்ன செய்யறாரு? சொல்றார். அப்ப மாம்சத்தின் கிரியைகள் யாருடையது? சாத்தானுடையது. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா, நாம கோபப்படுறது. அல்லேலூயா. அப்போ பிசாசுனுடைய தந்திரத்துல ஒண்ணு என்னன்னா, நம்மளை அதிகமா கோபப்பட வச்சு ஹார்ட்ல அட்டாக்க உண்டாக்கி ரத்த ஓட்டத்தை கெடுத்து சீக்கிரமா நம்மளுடைய ஆயுள் காலங்கள் என்ன செய்ய வைக்கிறது. நான் போன வாரமே சொல்லி கொடுத்தேன், பிசாசுனால நேரடியா கொல்லுகிற வல்லமை அவனுக்கிட்ட இல்ல. பிசாசுகிட்ட நேரடியா நம்மளை கொல்ற வல்லமை. அதுக்காக அவன் செய்யற செயல்பாடு என்னன்னா, முதல்ல நீங்க பாருங்களேன், வயதான நிலைமையில சாக போற நபர்களை பார்த்தீங்கன்னா தெரியும், பசி இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே, வயிற்றுக்குள்ள சோறு இறங்கலைனாலே அங்க என்ன ஆச்சுன்னு அர்த்தம்? மரணத்தினுடைய கண்ணியை வச்சுட்டான்னு அர்த்தம். அல்லேலூயா. நான் போன வாரம் சொல்லி கொடுத்தோம். போன வாரம் என்ன தலைப்பு? இந்த பயம் வந்துட்டாலே
எல்லாமே நம்மகிட்ட என்ன செஞ்சிடும், எல்லா வியாதிகளும் உள்ள என்ன செஞ்சிடும், வந்துடும். அல்லேலூயா. இந்த பயம் வருகிறப்ப என்ன உண்டாகும்னா, தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிடலாம்ங்கிற ஒரு நிலையெல்லாம் உண்டாகும். இந்த உலகத்துல யாங்க வாழணும்? இந்த பயம் வந்துச்சுனாலே அவங்களால இந்த உலகத்துல வாழ்றதுக்கே அவங்களுக்கு பிடிக்காது. இப்ப இன்னைக்கு அடுத்த நிலைகளை கவனிங்க. இந்த கோபம்ங்கிற காரியத்தை பிசாசு உள்ள கொண்டு வர்றப்ப என்ன உண்டாகும்னா, கோபம் சில நேரங்கள்ல நம்மளை தற்கொலை பண்ணிட்டு கூட சாக வச்சிரும். கோபத்தினுடைய உச்சகட்ட நிலைகள் எதை உண்டாக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்மளை ஏன் வாழணும், இவங்களுக்கு முன்னாடி இப்படி என்ன பேசிட்டாங்களே அப்படிங்கிற அந்த மூர்க்கமான நிலைகள் நம்மளை என்ன நினைத்த உண்டாக்கிடும்னா, இருக்கிறதுக்கு செத்து போயிடலாங்கிற நிலையை உண்டாக்கிடும். சில பேர் கோபம் அதிகமாக வந்துச்சு, 86 துடிக்கிற இருதயம் 186 என்ன செஞ்சிடும், மாறிடும். டக்கு 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 டக்கு. பாருங்க, சில பேர் சொல்லுவாங்க, என் நெஞ்சில் கை வச்சு பாருங்களேன் எவ்வளவு வேகமா என்ன செய்யுது. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வியாதி உள்ள என்ன செஞ்சிருச்சு, உருவாக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. அப்ப பிசாசுனுடைய தந்திரத்துல இன்னொரு தந்திரம் என்னன்னா, நம்மளை அதிகமா கோவப்பட வைக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு என்ன, நான் இங்கிலீஷ்ல டென்ஷன் பார்ட்டி. என்ன பார்ட்டி? ஆமா, இவ பார்த்தாலே எப்படிதான் இருக்கும், அது ரொம்ப டென்ஷன் பார்ட்டி பா, விட்டு நம்ம என்ன செய்ய முடியாது. சில பேர் சொல்றாங்கல்ல, ரொம்ப கோபக்கார ஆள் பா, விட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, பேச முடியாதுன்னு சொல்றாங்கல்ல. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்னா, கோபத்தை அதிகமாய் வெளிப்படுத்தக்கூடிய நபர்கள் அவங்க. அல்லேலூயா. இப்ப நீதிமொழிகள் 22வது அதிகாரத்துல 24ல இருந்து வாசிங்களேன். 22ல 24ல இருந்து 25 வரைக்கும் வாசிங்களேன். கொஞ்சம் கொஞ்சமா வேக வேகமா பார்த்துருவான். நீதிமொழிகள் 22, 24, 25. நல்ல கவனிங்க. கோபக்காரனுக்கு தோழனாகாத, உக்கிரமுள்ள மனுஷனோட நடவாதே. எப்படியா? யாரோட ஃப்ரெண்டா இருக்க கூடாது அக்கா? என்னவா? யாராவது கோபப்பட்டாங்கன்னா, ரொம்ப கோபம் வருதுல, அவங்களோட மட்டும் யாரா இருக்க கூடாது, ஃப்ரெண்டா இருக்க கூடாது. அல்லேலூயா. நீதிமொழிகள் எழுதின புத்தகத்தை சாலமோன் தான் எழுதினார். சாலமோன் ரொம்ப அனுபவிச்சிருப்பார் போல இருக்கு. அவர் சொல்றாரு, நீ கோபப்படுற ஒரு மனுஷனோட ஃப்ரெண்டா இருக்காத. ஏன்னா 2 நாள் நல்லா பேசுவான், 3வது நாள் கோபம் வந்துச்சு, ஃப்ரெண்டுன்னு கூட அவங்க என்ன செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. அதுல உக்கிரக்காரனோட என்ன செய்யாத, மனுஷனோட நீ என்ன செய்யாத, நடவாத. அப்படின்னா என்ன அர்த்தம், இவங்க கோவப்படுறது மாதிரி நம்மளும் கோவப்பட்டாத்தேன் இந்த உலகத்துல வாழ முடியும் அப்படின்ற நிலைகள்ல அவங்களுடைய வாழ்க்கையின்படி நீங்க என்ன செஞ்சிடாத. அல்லேலூயா. அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்துமாவுக்கு கண்ணியை வருவிப்பாய். அல்லேலூயா. கோபக்காரனோட ஃப்ரெண்டா இருக்காத, பழகு, பேசு, ஆனா எப்படி இருக்காத, கோபக்கார ஆளுகள்கிட்ட மட்டும் என்ன செய்யாதீங்க. அல்லேலூயா. இங்க யாராவது கோபக்கார ஆளுக இருந்தீங்கன்னா, ஆஹா எங்களோட பேசக்கூடாதுன்னு சொல்லியெல்லாம் நீங்க சொல்லிப்படாதீங்க, கோபத்தை இல்லாம ஆக்கிருங்க. சொல்லுங்க, நீங்க யாராவது கோபக்கார இருந்தீங்கன்னா ஒரு காரியத்தை நீங்க ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிறீங்க, எனக்குள்ள இருக்கிற கோபத்தோட நான் பேச மாட்டேன். எப்படி சொல்லுங்க, என்னது, எனக்குள்ள இருக்கிற கோபத்தோட நீங்க சண்டை போட்டுருங்க, பேச மாட்டேன், நான் இனிமே என்ன செய்ய மாட்டேன், கோபப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிறேங்க. அல்லேலூயா. உங்களுக்கு சண்டைக்கார யாரு? கோபம். உங்களோட சண்டைக்கார யாரு? அல்லேலூயா. அப்ப இனிமே அவனோட என்ன செய்யாதீங்க. ஏன்னா அவன் தேவனுடையவன் அல்ல, அவன் யாருடையவன்? சாத்தானுடைய. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தயவு செய்து கோபப்படுகிற நிலைகள்ல இருக்கிற அந்த கோபத்தினுடைய வழிகள்ல நடந்து நமக்கே ஒரு நாள் அந்த கோபம் கண்ணியா மாறிடும், ஆபத்தை உண்டாக்கிடும். அதனால தயவு செய்து நமக்கு என்ன வரக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. சில இப்பெல்லாம் சின்ன பிள்ளையிலே கோபம் வந்துடுது, வாலிப வயசா வந்தவொடனே ரொம்ப வித்தியாசமான கோபம்லாம் நமக்கு என்ன செய்யும், கல்யாணம் ஆயிருச்சு அதை விட வித்தியாசமான கோபம்லாம் நமக்கு என்ன செய்யும். அல்லேலூயா. அவை என்ன செய்யாது, நார்மலா அது யாருக்குள்ள வந்துருச்சுனாலுமே அது நம்மளுடைய ஆண்டவரை போல அன்பாலாம் பேசாது. நான் வந்துட்டேன் அப்படிலாம் பேசாது, நான் வந்துட்டேன் அப்படின்னு அது என்ன செய்யாது, பேச்சே அப்படித்தான் இருக்கும். ஏன்னா அவனுக்கே உரியது, அது யாருக்குரியது, அவனுக்கே உரியது. அப்ப அவனுக்குரிய கேரக்டர் அவன் என்ன செய்வான், அவன் வெளிப்படுத்தி தான் ஆவான். அல்லேலூயா. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அது எனக்குள்ள இருந்தா
அப்ப அவன் எனக்குள்ள இருக்கிறான்னு. அல்லேலூயா. அப்ப அவனுக்குரியது எனக்கு வேண்டாம். சொல்லுங்களேன், அவனுக்குரியது எனக்கு வேண்டாம், வரக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு மட்டும் கோபம் திரும்பிச்சுன்னு வச்சுக்க அப்படின்னு சொன்னோம்னாலே என்ன அர்த்தம்? திரும்பிச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்பக்கூடாது. கோபமே என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க, கோபம் வரக்கூடாது. வாயை திறங்களே, கோபம் வரக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் வார்த்தைகள் எல்லாமே கோபத்தை தான் உண்டாக்கும். உங்க ஆண்டவர் அன்புள்ளவர். ஆமென். அப்ப உங்களுக்குள்ள அவர் இருக்கிறான்னு நீங்க எப்படி தான் இருக்கணும்? அல்லேலூயா. சொல்லுங்க, அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. நம்ம விசேஷமானவங்க எல்லாத்துலயும். நம்ம சாதாரணமான ஆள் கிடையாது, நம்ம விசேஷமானவர்கள். அல்லேலூயா. நமக்கு வர்ற கோபம் கருபுரு அப்படியே போட்டு எண்ணெய் சட்டியில எதையாவது போட்டோம்னா எப்படி கொதிக்குமோ அது மாதிரி வந்துச்சுனாலே தேவன் இல்லை, வேற ஒருத்தன் ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆமென். இப்ப என்னன்னா, அவனுக்கும் எனக்கும் எப்படி ரொம்ப தூரமோ அதே மாதிரி அவனுடைய கிரியைகளுக்கும் எனக்கும் எப்படிதான் ரொம்ப தூரம் தான். அல்லேலூயா. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும். ஆமென். எடுத்து வாசிங்களேன், எபேசியர் எழுதின புஸ்தகத்துல 4வது அதிகாரத்துல 26 இருந்து வாசிங்களேன். எபேசியர் 4வது அதிகாரத்துல 26, 27. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அக்கா ரம்லா கவனிங்க, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடவது. எரிச்சல் தனியே கடவது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். நல்ல கவனிங்க, என்ன கவனிங்க, முக்கியமான வார்த்தை. நல்ல கவனிங்க. கோபம் கொண்டாலும் நீங்க என்ன செய்யாதீங்க. அப்ப கோபம் வரும். கோபத்தினால என்ன வரும்? பாவம் வரும். சொல்லுங்க, கோபம் வரும். சொல்லுங்க, கோபம் வந்தா கோபத்தோடு பாவமும் வரும். பாவம் வர்றப்போ பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். ஒரே பாயிண்ட் தான். சொல்லுங்க, கோபம் வந்தா பாவத்துக்கு இடம் கொடுக்கிறோம். சொல்லுங்க, பாவம் வந்தா பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். இவ்வளவுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பிசாசு உள்ள வர்றதுக்கு எதன் மூலமா தான் உள்ள நுழைய பார்க்கிறான்? நம்ம கோபத்தின் மூலமா தான் உள்ள நுழைய பார்க்கிறான்னா, இந்த வாசலை இப்பவே நாம அடைச்சு போட்டோம்னா அவன் உள்ள வருவானா? வரமாட்டான்ல. அப்ப முதல்ல எதை அடைக்க போறோம்? சொல்லுங்க, கோபம் என்கிற வாசல் இயேசுவின் நாமத்தினால என் வாழ்க்கையில அடைக்கப்படுவதாக அப்படின்னு அடைச்சிடும். அல்லேலூயா. சொல்லுங்க, அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் வருவார், அது போதும் என் வாழ்விலே. வேகமா 2-3 சம்பவங்களை வேகமா பார்த்துருவோம். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 2ல இருந்து வேகமா வாசிங்களே. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 2ல இருந்து வாசிங்களே. பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றான். உங்களுக்கு தெரியும் காயின் ஆபேலுடைய சம்பவம் அது. ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனா இருந்தான். காயின் நிலத்தை பயிரிடுவனானான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின்பு, கொஞ்ச நாள் ஆச்சு, காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வர்றான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். நல்ல கொழுமையானதான் கொண்டு வர்றான், குறைச்சலாம் கொண்டு வரல. சின்ன வயசுல எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, என்னது பூச்சி கத்திரிக்காயை கொண்டு வந்தா அதனால என்ன செய்யல, ஆண்டவர் ஏத்துக்கிறல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வசனத்தை வாச்சவன தான் தெரியுது, நல்ல நல்ல பொருட்களை தான் 2 பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கொண்டு போயிருக்கிறாங்க. ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தாரு. காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாயி அவன் முகநாடி வேறுபட்டது. நல்ல கவனிங்க, காணிக்கையை ஏத்துக்கிறல. யார் ஏத்துக்கிறல? அப்ப யாரு மேல இவன் கோவப்படணும்? முறைப்படி என்ன செய்யணும்? இப்ப நல்ல கவனிங்க அக்கா, கவனிங்க. இந்த காணிக்கையை ஏத்துக்கிறலையா, உடனே இவனுக்குள்ள என்ன வந்துருச்சு? கோபம் வந்துருச்சு. கோபம் வந்த அடுத்த நிலைகள்ல என்ன உண்டாகுதுன்னா, முகம் மாற ஆரம்பிக்குது. இவனுடைய முகம் என்ன செய்யுது? அவ்வளவுதான். சில பேரை பாருங்களேன், கோபம் வந்துருச்சுனாலே என்ன வந்துடும்? இந்த வாய் அப்படியே சுருங்கிரும், மூஞ்சி அப்படியே ஒரு மாதிரி ஆயிடும். பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா. கோபம் வந்தாலே வித்தியாசமான செயல்பாடு நம்மகிட்ட என்ன செஞ்சிடும்?
அப்ப கோபம் வந்த உடனே இவனுடைய முகநாடி என்ன செஞ்சிருச்சான், மாறிடுச்சு. அடுத்த அவனுடைய கேரக்டர் என்னன்னா, இந்த ஆபேலை நான் கொலை செய்யணும். நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியம். கோபம் வந்த உடனேயே இவன் வாழ்க்கையில எது உண்டாகுதுன்னா, முகம் மாறுது, இருதயம் மாறுது, இவன் சாகணும்னு மனநிலை சொல்ல வைக்குது. யார் சாகணும்? ஆபேல் சாகணும். இப்ப நமக்கும் பாருங்களேன், நமக்கு கோபம் வந்த உடனே ஏதாவது ஒரு காரியம் நமக்கு எதிராக யாராவது பண்ணிட்டாங்கன்னா முதல்ல நமக்கு என்ன உண்டாகுதுன்னா, ஏய் அடுத்த வாரம் நீ உயிரோட இருக்க மாட்ட, நீ அடுத்த வருஷத்துல நீ உயிரோட இருக்க மாட்ட, போகும்போது வண்டியில ஆக்சிடென்ட் ஆயிதான் என்ன செய்வ சொல்றமா? காயின் கத்தி எடுத்து குத்துனா, ஆனா வாயினால குத்துறோம் நம்ம நிறைய பேர். இப்ப முதல்ல கோபம் வந்த அடுத்த நிலைகள்ல அவங்க இருக்க கூடாது, செத்து போயிடலாம் நினைக்கிறோம். இந்த காயினுடைய நிலைகளை பாருங்க. கோபப்படுறான், சாகணும் நினைக்கிறான், சாபத்தை சுமக்கிறான். என்ன செய்யறான் சொல்லுங்க? கோபம் எதை கொண்டு வருது? சாவை கொண்டு வர வைக்குது. சாவு எதை கொண்டு வர வைக்குது? சாபத்தை கொண்டு வர வைக்குது. நான் சொல்றேங்க, சில பேர் கோபத்துல சண்டை வர்றப்ப சொல்றோம்ல, நீ நல்லா இருக்க மாட்ட, அது உன்னைய கேட்கும், நீ இருக்க மாட்ட, நீ இருக்க மாட்ட அப்படின்னு தூத்துறோம் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காயின் மாதிரி சாகணும் நினைக்க வைக்கிறோம், சாபத்தை சுமக்கணும்னு நினைக்கிறோம். அப்ப கோபம் நம்ம வாழ்க்கையில சாபத்தை சுமக்க வைக்குது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. அப்ப கோபத்தினால நம்ம வாழ்க்கையில ஒருபோது சாபம் வரக்கூடாதுன்னா முதல்ல கோபம் வரக்கூடாது. அல்லேலூயா. என்ன பேசினாலும் பேசட்டும், என்ன பேசினாலும் பேசட்டும். அல்லேலூயா. இந்த வாசலை இவ பேசுறதுனால, இந்த அண்ணன் பேசுறதுனால இந்த வாசலை நான் திறந்தேன், ஆனால் மறுபடியும் பிசாசு உள்ள என்ன செஞ்சிருவான்? நான் சொல்றது புரியுதுங்களா? அல்லேலூயா. அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கோபத்தின் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் அது சாபமா இருக்கும். என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த கோபத்தின் வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தேவனுடைய ஆசீர்வாதம் என் வாழ்க்கைக்குள்ள என்ன செய்யுது? நான் சொல்றது புரியுதுங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்ட்ட சொல்லுங்களேன், அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஆண்டவர் சொல்றாரு காயினை பார்த்து, நீ இந்த பூமியில எங்க நடந்து போனாலும் உன் தலையில அந்த சாபம் இருக்கும், நீ சபிக்கப்பட்டிருப்பாய். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரே ஒரு கோபத்தினால இவ்வளவு பெரிய சாபத்தை சுமக்க ஆரம்பிச்சிட்டிய காயின்னு அப்படின்னு ஆண்டவர் பேசுற. இப்ப கோபம் நம்ம வாழ்க்கையில தான் உண்டாக்குது. இந்த கோபத்தின் உச்சத்துல தான் நமக்கு என்ன வருது? கெட்ட வார்த்தை வருது, திடீர்னு வாயில பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் வருது, அதுல உடம்பு ஆடுது, தடுமாற்றம் வருது, நாக்கு பரழுது, என்னென்ன பேச வைக்கணுமோ அத்தனையும் பேசி போறோம்ல. ஆமாவா இல்லைங்களா? சண்டை வந்த உடனே நமக்கு அங்கிருந்து ஒரு வார்த்தை வரும், இங்க இருந்து ஒரு வார்த்தை வரும். அவங்க அதை பேசுவாங்க, நம்ம இதை பேசுவாங்க. அவங்க பேசும்போது நான் பேசாம இருக்க முடியுமா அப்படின்னு கேட்றாதீங்க. உங்க வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது, உங்க கோபத்தின் வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது. அவன் உள்ள நுழையிறதுக்கு எப்படியாவது இந்த வாசலை உடைச்சு விடாத அந்த அக்கான்னு நினைக்கிறான். திறந்துராதீங்க, திறந்துராதீங்க. என்ன வேணாலும் அவன் செய்யட்டும், இந்த வாசல் அடைக்கப்பட்டது தான், இதை நான் திறக்க முடியாது, உனக்காக நான் திறந்து உன்னை உள்ள விட மாட்டேன் அப்படின்னு உறுதியாய் நின்றீர்களானால் கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, திறக்க சொல்லுவேன், திறக்க கூடாது. சொல்லுங்க, திறக்க சொல்லுவான். சொல்லுங்க, திறக்க கூடாது. சொல்லுங்க, எது வந்தாலும் என்ன செய்யக்கூடாது? ஆமா, திறக்க கூடாது. அல்லேலூயா. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. இரண்டாவது கோபத்தினுடைய செயல்பாடு. சவுல் கோபப்பட்டார்ல, எழுதி கொள்ளுங்க. 1 சாமுவேல் 18 6 இருந்து 9 வரைக்கும். ஏன் அவர் கோபப்பட்டார்னா, தெருவில் நடந்து போயிட்டு இருக்கார் தாவீது. அங்க இருக்கிற பெண்கள்லாம் என்ன செய்யறாங்க? சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது சொல்லுங்களே, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது அவ்வளவு தாங்க. இந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே சவுளுடைய இருதயத்தில் என்ன வந்துருச்சு? தாவீதை பார்க்கிறப்போ காய்மாகாரமாய் பார்த்தான். எப்படி பார்த்தானா? எப்படி பார்த்தானா?
சொல்லுங்க, எப்படி பார்த்தானா? காய்மாகார ரொம்ப கடும் கோபத்தோட அவன் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான்? தாவீதை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. இந்த கோபக்காரங்க இருக்காங்க இல்லையா, இவங்களை என்ன செய்யக்கூடாதுன்னா, அவங்களுக்கு முன்னாடி வச்சு மற்ற யாரையும் புகழ்ந்துடக்கூடாது. இந்த கோபக்காரங்களுடைய ரிசல்ட் என்னன்னா, அவங்களுக்கு முன்னாடி வச்சு உன்னைய விட இவங்கெல்லாம் பெஸ்டானவங்கப்பா அப்படின்னு சொன்னாலே என்ன வந்துடும்? அவங்களுக்கு கோபம் வந்துடும். கோபக்காரர்களுடைய அடுத்த லிஸ்ட். அல்லேலூயா. நம்மளா இருந்தா முறைப்படி ஆவியானவர் உள்ள இருந்தா எப்படி யோசிக்கணும்னா, சரிதாங்க, உண்மையை தானங்க சொல்றாங்க, கோலியாத்து விரட்டுறப்போ நாங்க பயந்து போய் திரிஞ்சோம், சின்ன பயலா இருந்தாலும் அவ்வளோ பெரிய கோலியாத்தை கொண்டதுனால இன்னைக்கு நாங்க அடிமைத்தனம் இல்லாம இன்னைக்கு நாங்க இந்த பூமியில வாழ்றதுக்கு காரணம் இந்த தாவீது தான், சரியா தான் பாட்டு பாடுறாங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அவனை பார்க்கிறப்ப அவனுக்கு என்னதான் கோவம் வந்துருச்சு? நான் ராஜா, என்னைய புகழ்ந்து பேச வேண்டிய இடத்துல இவங்களை எப்படி புகழ்ந்து பேச முடியும்? ரெண்டாவது, உங்களுக்குள்ள கோபம் வந்துச்சு அப்படின்னா, இந்த கோபம் வந்துச்சுன்னா இதையும் நிர்மூலமாக்குங்க. உங்களை நீங்களே பெருமை உள்ளவர்களாய் மாற்றுகிறப்போ நீங்க யாரா கொண்டு வர்றீங்கன்னா, தேவஸ்தானத்துல நீங்க கொண்டு வர்றீங்க. இந்த கோபக்காரங்களுக்கு இந்த புத்தி பிடிக்காது. தனக்கு முன்னாடி யாரையும் என்ன செஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஏன் அப்படின்னா, இந்த அளவுக்கு காய்மாகாரமா கோபத்தோட சவுல் பார்த்ததுக்கு காரணம் என்னன்னா, சவுலுக்குள்ள ஏற்கனவே பொல்லாத ஆவி அவனுக்குள்ள என்ன செய்யப்பட்டிருந்துச்சு. அப்ப ஒரு ரிசல்ட்டை புரிஞ்சுக்கிறணும். பொல்லாத ஆவி வந்தா சொல்லுங்க கோபம் வரும். சொல்லுங்க, பொல்லாத ஆவி வந்தா கோபம் வரும். அல்லேலூயா. அப்ப சவுலுக்குள்ள கோபம் வந்ததுக்கு காரணம் யாரு அப்படின்னா, ஏற்கனவே பொல்லாத ஆவி அவனுக்குள்ள என்ன செய்யப்பட்டிருந்துச்சு. அப்ப கோபம் வந்தா எனக்குள்ள யார் இருக்கா? ஐயோயோ எனக்கு வராது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வராது. சொல்லுங்களேன், பிசாசு இருக்கான்னு சொல்லக்கூடாது. எனக்கு வராது சொல்லுங்க, எனக்கு வராது. அந்த வாசல் அடைக்கப்பட்டாச்சு. சொல்லுங்களேன், சொல்லுங்க, அந்த வாசல் அடைக்கப்பட்டாச்சு. அல்லேலூயா. சில பேரை பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள டம்மு டும்மு டங்க டங்கன்னு கேட்கும், வீட்டுக்குள்ள அப்படியே எல்லா சத்தம் கேட்கும், வெளியில வர்றப்ப சமாதானமா வருவோம். இன்னொரு விதமான புத்தி இருக்குது நம்ம கிட்ட. என்னன்னா, வாயில கோவப்படுறது வேற, இங்க கோவப்படுற நிலைகள் வேற. பார்த்திருக்க மனசுல என்ன செய்யறது? பார்த்திருக்கீங்களா? பார்க்கலையா? அனுபவிச்சிருக்கீங்களா? இல்லைங்களா? சில பேரை அடிக்க முடியாது இவங்களால, சில பேரை திட்ட முடியாது, சில பேர் மேல கோவப்பட முடியாது நேரடியா. ஆனா மனசுக்குள்ளே இருக்கும் பாருங்க, நான் அப்படியே வெந்து போய் எப்படியாவது ஆண்டவர் ரோட்ல எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை மனசுக்குள்ளே நினைக்கிறோம் பாருங்க. ஆமே, ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. ஆமே. அதனாலதான் வசனம் சொல்லுது, மனதை அடக்குகிறோம். எதை அடக்கணுமா? மனதை அடக்குகிறவன். இது அந்த வசனம் நீதிமொழிகள் தானே இருக்குது அது. ஆமே. நீதிமொழிகள் எத்தனை அது வசனம்? அது ரொம்ப முக்கியமான வசனம் அது. ஆமே. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. மனசை அடக்கணும். அந்த வசனத்தையும் விட்டுட்டேன். 16 32 பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன். இவங்க வெளியிலலாம் சண்டை போட மாட்டாங்க. எதுக்குள்ள சண்டை போடுவாங்க? ஆமே. உள்ளுக்குள்ளே சண்டை ஓட்டு அட்டாக் வந்து பார்த்திருக்கீங்களா? இது உங்களுக்கு இருக்குமானால் இயேசுவின் நாமத்தினால அந்த சுவரையும் இன்னைக்கு என்ன செய்யுங்க. இவங்க வெளியில சண்டை போட மாட்டாங்க. நான் சொல்றது புரியுதா இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. இவங்களால அடிக்கிறதுக்கு தெம்பு இருக்காது, சண்டை போட பலன் இருக்காது. ஆனா இவங்க மனசுக்குள்ளேயே சண்டை போடுவாங்க. இன்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் இவளுக்கு ஏதாவது நடக்கத்தான் போகுது, மனசுக்குள்ளே சண்டை. இயேசுவின் நாமத்தில் இல்லாமல் போவதாக. ஆமென். அல்லேலூயா. நீதிமொழிகள் 15:1 வேகமா வாசிங்களே. மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். அப்ப இனிமே நீங்க கோபப்படாம இருக்கணும்னா எப்படிதான் பேசணும்? சொல்லுங்க, எப்படி பேசணும்? நம்ம பேச்சே சில நேரத்தில் நமக்கு எப்படிதான் இருக்குது? சொல்றத கேட்கறியா இல்லையா அப்படிதான் நமக்கு பேச்சே என்ன செய்யுது. சில பேர் சொல்றோம்ல, என் பேச்சே இப்படித்தாங்க. சொல்றோமா இல்லைங்களா? சொல்றோமா இல்லையா? ஆமென். அல்லேலூயா. இனிமே அந்த சத்தத்தை கொஞ்சம் அடக்கி பார்ப்போம். ஆமென். இனிமே அந்த சத்தத்தை கொஞ்சம் என்ன செய்வோம்?
அடக்குவோம். அல்லேலூயா. மெதுவா பேசி பார்ப்போம். எப்படி பேசணும்? என்னக்கா சொல்ற, என்னென்ன சொல்ற. ஏன்னா ஒருபோதும் இந்த வாசலை நம்ம என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்களேன், என்ன செய்யக்கூடாதுக்கா? திறக்கவே கூடாது. ஆமே. உங்களுக்கு ஒரு இதில் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லித்தரேனே. உங்களுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, சில பேருக்கு நமக்கு கீழே இருக்கிறவங்க நம்மளுக்கு ஏதாவது ஆலோசனை சொல்லிட்டா நமக்கு கோவம் வரும். வீட்டில் வீட்டுக்காரராக இருந்தால் வீட்டுக்காரம்மா நம்மளுக்கு புத்தி சொல்லிட்டா நமக்கு என்ன வந்துடுது? வீட்டுக்காரரு நமக்கு புத்தி சொல்லிட்டா நமக்கு என்ன வந்துடுது? பிள்ளைய ஒரு மாதிரி புத்தி சொல்லிட்டா நமக்கு என்ன செஞ்சிருது? நீ எல்லாம் எனக்கு என்ன செய்யற சொல்றமா இல்லைங்களா? ஆமே. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும். ஏசாயா எழுதின புஸ்தகத்தில் 6வது அதிகாரத்தில் 1வது வசனம் இப்படி சொல்லுது. உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த நாட்களில் காலத்தில் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பார்க்கிறார். யார் பார்த்தது? யார் பார்த்தது? சொல்லுங்களேன், யார் பார்த்தது? சொல்லுங்க. எக்ஸாம்பிள், நல்ல எக்ஸாம்பிள். யார் பார்க்கறது? சத்தமா சொல்லுங்களேன். பார்த்தது யாரு? அது என்ன? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவரை பார்த்தேன் அப்படின்னு என்ன செய்யலாம்? சொல்லலாம். ஏக்கா அம்மா கவனிங்க, யாரை சொல்லலாம்? ஆண்டவரை பார்த்தேன் தானக்கா சொல்லணும். ஆனா இவர் ஒரு வரியை ஸ்ட்ராங்கா முக்கியப்படுத்துறாரு. உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த காலத்து அந்த வருடத்திலே அப்படின்னு ஒரு வார்த்தையை முக்கியத்துவப்படுத்துறார். ஆமா, யார் இந்த உசியா? எடுத்துக்கலுங்களேன், அதை வாசிங்க. இன்னைக்கு நான் வெள்ளிக்கிழமை லைட்டாக அவங்கள்ட்ட சொன்னேன். 2 நாளாகமும் 26 எடுத்துக்கிறீங்களே. 2 நாளாகமும் கொஞ்சம் நல்ல ஒரு வார்த்தை. 2 நாளாகமும் 26 3 நாளை வாசிங்களே. உசியா ராஜாவாகிற போது 16 வயதா இருந்து 14 வயதா இருந்த போது 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டார். அப்ப நல்ல கவனிங்க. இந்த உசியா ராஜாவா ஆகிற காலகட்டத்தில இருந்து இந்த ஏசாயா தீர்க்கதரிசி யாரை பார்த்துக்கிட்டே வர்றாரு? உசியாவை பார்க்கிறார். அப்போ இவர் ராஜாவா இருந்த காலகட்டத்தில் என்ன இவர் செஞ்சிருக்கிறாரா? அந்த 4வது வசனத்துல அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து. நல்ல ரொம்ப கவனிங்க, ரொம்ப முக்கியமான காரியம். இந்த உசியா எப்ப ராஜாவா மாறினாரோ அந்த நாள்ல இருந்து கர்த்தருடைய பார்வைக்கு சரியானபடி நடக்க ஆரம்பிக்கிறார். இப்ப இதை பார்க்கிறார். யார் பார்க்கிறது? சொல்லுங்க, யார் பார்க்கிறது? ஏசாயா பார்க்கிறார். நல்லா நடத்தி ராஜ நிலைகள்ல தேசத்தை நல்லா நடத்திக்கிட்டு வந்த ஆளு 16வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா தெரியும். அவன் பலப்பட்ட போது, ரொம்ப முக்கியம் கவனிங்க, என்ன பட்ட போது? நல்ல ராணுவம் பலத்திருச்சு, பணம் பலத்திருச்சு, ராணுவம் அதாவது தேசம் நல்ல நிலையில பலப்பட்ட போது என்ன செஞ்சு விட்டானா, தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். நல்லா கவனிங்க, நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியம். பலப்பட்ட போது இன்னும் பலப்பட்டிருக்கணும் கர்த்தருக்குள்ள. ஆனா இவன் என்ன செஞ்சிட்டான்னா, தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் பெருமை வந்துருச்சு, மனமேட்டிமை வந்துருச்சு இவனுக்கு. நான் ராஜா, நான் தான் எல்லாம், எனக்கு ராணுவம் பெருத்துருச்சு, யார் என்னோட சண்டைக்கு வர முடியாது, மனமேட்டிமை பெருமை அவனுக்குள்ள வந்துருச்சு. ஆலயத்துக்குள்ள போய் உள்ள தூபம் காட்டுகிற வேலையில அங்கே ஒரு 50 ஆசாரியர்களுக்கு மேல உள்ள நுழைஞ்சு ராஜா கிட்ட சொல்றாங்க, ராஜா இது தப்பு ராஜா, இதை நீங்க செய்யக்கூடாது, இந்த காரியத்தை ஆசாரியர்கள் தான் செய்யணும்னு சொன்னா உடனே அந்த ஆசாரியர்கள் எப்படி என்னை பேச முடியும்னு கோவப்பட்டான். அதுல நீங்க பாருங்க, அந்த 19வது வசனத்துல அப்போது உசியா கோபம் கொண்டான் அப்படின்னு வசனம் இருக்கும். அல்லேலூயா. அப்ப இவனுக்கு என்ன வந்துருச்சுன்னா, எனக்கு கீழே இருக்கிறவங்க என்ன பார்த்து எப்படி ஆலோசனை சொல்ல முடியும்? நல்லா கவனிங்க. ஆமே. கோபம் எப்பெல்லாம் வரும் நமக்கு? அல்லேலூயா. இப்ப என்ன நடக்குதுன்னா, ஆசாரியர்கள் சொல்லியும் கேட்காததுனால, தேவனுக்கு விரோதமா மனமேட்டிமையா நடந்ததுனால வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய கோபாக்கினை இவன் மேல விழுந்து இவன் குஷ்டரோகியா மாறிட்டான். இப்ப என்ன நடந்துச்சுன்னா, நாட்டை விட்டு துரத்தப்படுறான், வீட்டை விட்டு துரத்தப்படுறான், தனியா போய் காட்டுல ஒரு இடத்துல வாழ்ந்து அவன் செத்தே போயிட்டான். எப்படி செத்துட்டான்னா, குஷ்டரோகியா செத்து போயிட்டான். இப்ப ஏசாயா எதை பார்க்கிறாருன்னா, கர்த்தருக்குள்ள நல்ல நிலையில வாழ்ந்ததையும் பார்க்கிறாரு, கர்த்தருக்குள்ள நல்ல நிலையில இல்லாததையும் பார்க்கிறாரு.
இத ரெண்டையுமே பார்த்துப்புட்டு ஏசாயா என்ன நினைக்கிறார்னா, ஐயோ கர்த்தருக்குள்ள வாழ்ந்த மனுஷன் நல்ல நிலையில வாழ்ந்தவன் நான் நினைக்கிறேன் இந்த 16வது வசனம் இல்லாதிருந்தால் இந்த உசியாவுக்கு நலமா இருந்திருக்கும். இந்த ஏசாயா என்ன நினைக்கிறான்னா, நல்ல கர்த்தருக்குள்ள வாழ்ந்தவன் இன்னும் கொஞ்சம் கர்த்தருக்குள்ள வாழ்ந்திருந்தால் எங்கள் தேசம் பலப்பட்டு இருந்திருக்குமே. இப்ப வேற ஒருத்தன் ராஜாவாகி கர்த்தருக்கு பொல்லாப்பானதை செய்ய நினைச்சிட்டானேன்னு சொல்லிட்டு இந்த ஏசாயா புலம்புகிறப்போ என்ன நடக்குதுன்னா, கர்த்தர் இவனுடைய கண்ணை திறந்து விடுறார். இப்பதான் உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த நாட்கள்ல உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்துல கர்த்தர் உட்கார்ந்து இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டே ஏசாயா, இந்த உசியா இல்ல ராஜா, இந்த தேசத்துக்கு யார் ராஜா? நான் தான் ராஜா. அவர் சொல்றாரு, சொல்லி கொடுக்கிறார் நமக்கு யார் ராஜா. அல்லேலூயா. இவன் இல்ல ராஜா, இன்னைக்கு இவன் இருப்பான், நாளைக்கு இல்லாம போயிடுவான். அவர் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறார் பாருங்க, ராஜ சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு, ராஜாவா உட்கார்ந்து இருக்கிறாரு. தேவன் தான் நம்மளுடைய தேசத்துக்கு யார் ராஜாவா இருக்க முடியும்? இன்னைக்கு இவங்க வருவாங்க, இன்னைக்கு ஒருத்தர் வருவாரு போவாரு, இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ வருவாரு, எம்பி வருவாரு, முதலமைச்சர் வருவாரு, இல்ல ஒரு பிரதமர் வருவாரு, யார் வேணாலும் வருவார்கள் போவார்கள். நிரந்தரமான ஒரே ராஜா. நீங்க ஆவிக்குரிய கண்களை திறந்து பாருங்க, கர்த்தர் ஒருவரே அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்து நம்மளுடைய தேசத்தையும் மாநிலத்தையும் நம்ம மாவட்டங்களையும் ஆளுகை செய்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். அல்லேலூயா. சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டோங்கிறதுக்காக மனமேட்டுமை அடைஞ்சு கீழே இருக்கிறவங்க ஆலோசனை சொல்றப்போ கோபப்பட்டால் கர்த்தர் ஸ்தானத்தை எடுத்துருவார். கர்த்தர் ஸ்தானத்தை என்ன செஞ்சிருவாரு? அல்லேலூயா. சொல்லுங்க, உங்க ஊருக்கு யார் ராஜா? யாராவது கேட்டா சொல்லுங்க, கண்ணை மூடி ஜெபம் பண்ணி பாரியா, எங்க ஆண்டவர் தான் யார் ராஜா அந்த ஊருக்கு. நீ யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என் ஆண்டவருக்கு சித்தம் இல்லாம எங்க ஊர்ல எதுக்குமே நடக்காது, என் ஆண்டவர் தான் ராஜா. அல்லேலூயா. சொல்லுங்க, அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. சொல்லுங்க, அன்பான தேவன் வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினா, எதினால் இது என்னோடு இருப்பதினா. சொல்லுங்க, அப்படியே தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பாக்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. அவ்வளவுதான். வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, யாரு எனக்கு கர்த்தருக்குள்ள நல்ல ஆலோசனைகளை கொடுத்தாலும் அதை கேட்பேன், என்னுடைய வாழ்க்கையில தவறுன்னு சொல்றப்போ அதை சரி செஞ்சுக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. ஒருபோதும் இந்த கோபம் என்கிற வாசலை நான் என்ன செய்ய மாட்டேன், திறக்கவே மாட்டேன், பூட்டி தான் இருக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, திண்டுக்கல் பூட்டை போட்டு நினைஞ்சிட்டேன். அல்லேலூயா. சொல்லுங்க, ஒருவரும் திறக்க கூடாதபடி என்ன செஞ்சிட்டேன். அல்லேலூயா. சொல்லுங்க, சாவியை யார்ட்ட கொடுத்துடணும்? அன்னைக்கு இவர் கொடுத்தார்ல, நோவா கொடுத்துட்டார்ல, கொடுக்கல, இவர் எடுத்துக்கிட்டார். யாரு? ஆண்டவரே எடுத்துக்கிட்டாரு. எதை? வேலையை பூட்டி விட்டு என்ன செஞ்சிட்டாரு? ஆமா, இவங்க கத்துனாங்கன்னா இவர் இறக்கப்பட்டுக்கிட்டு என்ன செஞ்சிருவாரு? ஆமா, திறந்து விட்டாலும் விட்டுருவோம் சொல்லிட்டு பூட்டி சாவியை எடுத்துக்கிட்டாரு. இப்ப சாவியை நீங்க யார்ட்ட கொடுக்கணும்? கர்த்தர்ட்ட கொடுத்துடணும். அல்லேலூயா. எனக்கு யாராவது இந்த பூட்டை திறடா, நான் கோபம் வராது அவனுக்கு அப்படின்னு யாராவது சொன்னா, அடா நீ வேற, சாவி அவர் என்ன செஞ்சிட்டாரு? வாங்கிட்டாரியா, எனக்கு என்ன வர மாட்டேங்குது அப்படி சொல்லணும். அல்லேலூயா. சொல்லுங்க, அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் வருவார், அது போதும் என் வாழ்விலே. சரி சரி, அடுத்து கவனிங்க.
தாவீது கோவப்பட்டா என்ன செஞ்சிருக்கணும்? தாவீது கோவப்பட்டாரா கோவப்படலையா? கோவப்பட்டார். யாருக்கிட்ட கோவப்பட்டாரு சொல்லுங்க? யார்கிட்ட கோவப்பட்டாரு? கோலியாத்திட்ட. அவர் கோவப்பட்டது யார்கிட்டதான் சொல்லுங்க? யார்கிட்ட கோவப்பட்டாரு? விரட்டுன உயிரை கொல்லணும்னு நினைச்ச சவுலுக்கிட்ட கோவப்படல. நல்ல கவனிங்க. மண்ணை அள்ளி தூத்தி நீ நல்லா இருக்க மாட்ட, உன் சந்ததி நல்லா இருக்காது, நீ நாசமா போயிடுவாயின்னு சொன்ன சிமேயை பார்த்து என்ன செய்யல? கோவப்படல. நல்ல கவனிங்க. கொல்லணும்னு நினைச்சவன்ட்ட கோவப்படல, நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சவனை பார்த்து கோவப்படல. ஆனா தேசத்துக்கு விரோதமா வந்து எங்களை அடிமையாக்கணும்னு நினைக்கிறா பாரு, அவன் மேல எனக்கு என்ன வரணும்? அப்ப உங்களுக்கு கோவம் வந்தா யார் மேல கோவம் வரணும்? அப்ப எவன் மேல கோவப்படணுமோ அவன் மேலதான் கோவப்படணுமே ஒழிய எது மேல கோவப்படக்கூடாதோ அது மேல நீங்க கோவப்படாதீங்க. மாம்சத்தோடையும் ரத்தத்தோடையும் எனக்கு என்ன இல்லை? துரைத்தனங்களோட கோவப்படணும், அதிகாரங்களோட கோவப்படணும், அந்தகார லோகாதிபதிகளோட கோவப்படணும், வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத கிரியைகளோட மேல கோவப்படணும். இதை விட்டுட்டு நான் கோவப்படக்கூடாத நபர்களிடத்துல எனக்கு என்ன செய்யக்கூடாது? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. யாக்கோப்பு தானே, யாக்கோப்புடைய வீட்டுக்காரம்மா புள்ளைய கொடுத்தா கொடு, கோபம் எங்க வந்துச்சு? ஆண்டவர்கிட்ட கேளு. அல்லேலூயா. எதை கேட்டாலும் நீங்க என்ன செய்யுங்க? வீடு கேளுங்க, ஆண்டவர்கிட்ட என்ன செய்யுங்க? அல்லேலூயா. எதை கேட்டாலும் நீங்க ஆண்டவர்கிட்ட என்ன செய்யுங்க? நீங்க கோபமே உங்க வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது. சத்தமா சொல்லுங்க. தாவீதுக்கு எங்க கோபம் வந்துச்சு சொல்லுங்க? தாவீதுக்கு எங்க கோபம் வந்துச்சு? இனிமே நீங்க கோவப்பட்ட பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கோலியாத்தை தவிர சொல்லுங்க. நம்ம தேசத்துல இருக்கிற கோலியாத்தை தவிர, நம்ம தேசத்துல இருக்கிற அசுத்தாவியை தவிர சொல்லுங்க, லூசிபெர்ட்டை தவிர, பிசாசை தவிர வேற யாருக்கிட்டையும் நான் என்ன செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா அவனுடையது எனக்குள்ள இல்லை, நான் பூட்டிட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய். அல்லேலூயா. அன்பான தேவன் என்னோடு வருவார். இனிமே தேசத்தை அடிமையாக்க நினைக்கிறாவி, உங்க வீட்டை அடிமையாக்க நினைக்கிறாவி, உங்க ஊருக்குள்ள அடிமையாக்க நினைக்குதே, அவங்க மேல கோவப்படுங்க, அவன் மேல சண்டை போடுங்க. அதான் சரியான கோபம். அல்லேலூயா. கோபம்னு வந்தா நீங்க சரியான ஆளா இருந்தா அவன் மேல கோவப்படுங்க. அல்லேலூயா. இதை விட்டுவிட்டு இன்னைக்கு இருந்து நாளைக்கு செத்து போகக்கூடிய மனுஷங்க மேல நம்ம என்ன செய்யக்கூடாது. இதை விட்டுவிட்டு நாளைக்கு இழந்து போகக்கூடிய பொருள் மேல நீங்க என்ன செஞ்சிடாதீங்க கோபத்தை. அல்லேலூயா. சொல்ல முடியாதுங்க, இந்த தலைமுறையிலேயே ஆண்டவருடைய வருகை வந்துடலாம். அல்லேலூயா. அன்னைக்கு நான் சொல்லி கொடுத்தேன், இன்னைக்கு கண்ணை மூடுனா கண்ணை எங்க திறக்க போறான்? கண்ணை மூடுனா கண்ணை எங்கே தான் திறக்க போறோம். அல்லேலூயா. ஆமா, எவ்வளவு பெரிய சந்தோஷமான காரியம். கண்ணை இங்க மூடுனா கண்ணை எங்க திறக்கிறோம்? அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட போய் நிற்கும் போது வெறுங்கையோட நிக்க கூடாது. ஒரு 10 பேரை கூட்டிட்டு வந்து ரட்சிப்புக்குள்ள நடத்திட்டு இருந்தீங்கன்னா அது ஆசீர்வாதம். அதுக்கு கவலைப்படுங்க. இந்த மாதிரி நான் ஒரு ஆளை கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்தணும்னு நினைச்சேன், இயேசுவின் நாமத்துல இவன் விட மாட்டேங்கிறான், இவன் மேல எனக்கு வர்ற கோபத்துக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நியாயமான கோபம். என்ன கோபம்? யார் மேல? யார் விட மாட்டேங்கிறா? பிசாசு விட மாட்டேங்கிறான். ஒரு பெரிய கோட்டையை கட்டி வச்சிருக்கணும், இயேசுவின் நாமத்துல நான் இடிக்கிறேன், அந்த அரணை நிர்மூலமாக்குறேன், அது நியாயமான கோபம். இனிமே அப்படித்தான் நீங்க என்ன செய்யணும். உங்க கோபம் ஜெபத்துல எப்படி இருக்கணும்? அப்படியே தீ பம்ப, இதை தீ பம்பமா அது எரிஞ்சது மாதிரி எரியணும். அல்லேலூயா. என்னம்மா என்ன இப்படி ஒரு மாதிரி முகம் இருக்குது? இல்ல, நான் உன்னோட ரொம்ப கோபத்துல இருக்கிறேன், என் பக்கத்துல வந்துடாதீங்க அப்படின்னு உங்க பிள்ளைகிட்ட சொல்லணும். அல்லேலூயா. அந்த அளவுக்கு நீங்க என்ன செய்யணும். அல்லேலூயா. ஆமென். சத்தமா சொல்லுங்க. அன்பான தேவன் என்னோடு வருவார். புறாவிக்கிறாங்க, என்னென்ன தேவிக்கிறாங்க, காசுக்காரர்கள் இருக்கிறாங்க. அங்க வந்துச்சுல கோபம். யாருக்கு? சிலுவையில வல்லங்க. கண்ணத்திலவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றா, அந்த பிலாத்தும்
கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறார். தேவாலயத்துல வந்த கோபம் சிலுவை மரத்துக்கு முன்னாடி வரல. புறாவிக்கிறத பார்த்து கோபம் வந்துச்சு, காசுக்காரர்களை பார்த்து கோபம் வந்துச்சு. இது என் வீடு, ஜெப வீடு, ஜெபம் பண்ற இடத்துல என்னடா பண்றீங்கன்னு கோபம் வந்துச்சே ஒழிய, சிலுவை மரத்துக்கு முன்னாடி என் ஜனங்களுக்காக நான் செலுத்த போற இந்த பலியை நான் ஒருபோது கோபமாய் கொண்டு வர மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் நிப்பாட்டினார். நான் சொல்றேங்க, கோபம் வரணுமா? ஏன் நான் ஒழுங்கா ஜெபிக்கல, கோபப்படுங்க. நான் ஏன் கிறிஸ்துவுக்குள்ள ஒழுங்கா வாழல, கோபப்படுங்க, தப்பு இல்ல. என் பிள்ளைங்க வாழல, என் குடும்பத்துல உள்ளவங்க வாழல, கிறிஸ்துவுக்குள்ள என் குடும்பம் வாழுகிற வரைக்கும் எனக்கு அந்த கோபம் வெறித்தனம் வரும். நான் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன், கோபப்படுங்க, தப்பு இல்ல. ஆனா பாடுகளை நீங்க நினைச்சு என்ன செய்யக்கூடாது. யாரோ உங்களை பார்த்து கிறிஸ்துவுக்குள்ள வாழ்றதுனால உங்க ஆண்டவர் உங்களுக்கு என்ன செஞ்சுட்டாருன்னு சொல்லிட்டாருங்கிறதுக்காக நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது. நீங்க தைரியமா சொல்லுங்க, பாடுகள் என்ன செய்யும், துன்பங்கள் என்ன செய்யும், எதுவும் என்னை அசைப்பதில்லை, அன்பை விட்டு பிரிப்பதில்லை. விசுவாசம் தினமும் நடந்திடுவே. அல்லேலூயா. நியமித்த ஓட்டத்திலே தொடர்ந்து ஓடிடுவே. அல்லேலூயா சொல்றாரு. அது எனக்கு பாட்டு வரி எனக்கு ரொம்ப பிடிச்சவர். அன்னைக்கு நான் பைக்ல போறப்ப படிச்சுட்டே போனேன். வார்த்தை என்னும் மாத்திரையை தினமும் சாப்பிடுவே, வாழ்நாளெல்லாம் சுகமாகவே வாழ்ந்து பலனடைவே, உம் தழும்புகளாலே சுகமாவே, வார்த்தையினாலே பலனாவே, தழும்புகளாலே சுகமானே, வார்த்தையினாலே பலனானே. அதான் இந்த வார்த்தையை அவர் பாட்டை கேட்டதில்ல போல இருக்கு. இன்னைக்கு பார்த்துட்டு இவங்க சொல்றாங்க, இவ்வளவு அழகழகா வரிகளோட அந்த பாட்டெல்லாம் அவர் எழுதியிருக்கிறாரேன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு பார்த்தேன். இந்த குறிப்பிட்ட இந்த 5-10 வருஷத்துல அவர் மட்டும் இருந்திருந்தார், ஆனால் இன்னமும் நிறைய பாடல்கள் அவர் என்ன செஞ்சிருப்பார், கொடுத்திருப்பார். ஆமே, நல்ல நல்ல பாடல்கள் அந்த போட்டிருக்கலாம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை. சரி, ரைட், கர்த்தர் நல்லவர். ரைட், அடுத்த வார்த்தைக்கு வாங்க. அடுத்து கவனிங்க. தானியேல் பிரதானிகளை பார்த்து தானியேல் கோவப்பட்டாரா? பிரதானிகள் தானியேலை பார்த்து கோவப்பட்டாங்களா? ஆனா பிரதானிகள் கோவப்பட்டாங்களேங்கிறதுக்காக தானியேல் என்னைக்காக கோவப்பட்டாரா? கோவப்பட்ட பிரதானிகள் எங்கே போய் கிடந்தாங்க? சிங்க கவிக்குள்ள போய் கிடந்தாங்க. கோவப்படாத தானியேல் சிங்க கவிக்குள்ள இருந்து வெளியில வந்தார். அல்லேலூயா. கோவப்பட்டவங்க எங்கே விழுந்தாங்க? உள்ளவை விழுந்தாங்க. கோவப்படாத தானியேல் எங்க இருந்து வந்துட்டாரு? ஆமா, அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள கோபம் வரல அப்படின்னாலே ஆபத்துக்குள்ள இருந்து வெளியில வர்றோம்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆபத்துல இருந்து நம்ம தப்புவிக்கப்படுறோம். அல்லேலூயா. அப்ப மெதுவா நீங்க பேசாம நீங்க அமைதலா இருந்தாலே, கோபப்படாம இருந்தாலே நிறைய ஆபத்துக்கள்ல இருந்து நம்ம என்ன செய்யறோம்? இந்த இடத்துல நான் வாயே பேசலப்பா, நான் அமைதலா இருந்தப்பா அப்படின்னு சொன்னாலே நிறைய காரியத்துல நம்ம என்ன செஞ்சிடறோம்? ஆமா, தப்பிச்சிடறோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசுவே நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. சாந்த குணம் இருந்துச்சுன்னா என்ன திட்டினாலும் என்ன பேசினாலும் அப்படியே சாந்தமா நம்ம இருந்தோம்னா பூமியை நாம் சுதந்தரித்துக் கொள்ளுவோம். யாரையும் இழக்க மாட்டோம், யாரையும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், விட்டுற மாட்டோம். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு இந்த சாந்த குணத்தை கொடுப்பாராக. இந்த கோபத்தின் வாசல்கள் இன்றோடு அடைக்கப்படுவதாக. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், பவுலும் சீலாவும் கோபப்பட்டாங்களா? ஒரே சண்டை தான். சீலா இவனை கூப்பிடணும்னு சொன்னாரு, பவுலு இவனை கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். ஒரே சண்டை தான். என்னது? ஊழியத்துக்கு 2 பேரும் போறான். சீலா சொல்றாரு இவனை கூப்பிடுன்னு சொல்றார், பவுல் சொல்றாரு இவனை கூப்பிடக்கூடாது. இந்த ஒரே சண்டையில பவுல் கோபம் அடைஞ்சிட்டு 2 பேரும் ஊழியத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டார். ஊழியமானாலும் கோபம் வந்தால் ஊழியம் அழிந்து போயிடும். குடும்பமானாலும் கோபத்தினாலே குடும்பம் அழிந்து போய்விடும். நீங்க தொழிலானாலும்
கோபம் உள்ளவர்களாக இருந்தால் தொழில்கள் வேலைகள் இல்லாமல் போயிடும். அப்போ எதுவாக இருந்தாலும் கோபம் இல்லாதிருந்தால் அது ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. சில பேர் சொல்கிறாங்கல்ல, நல்ல ஓனருங்க, எங்களுக்கு அன்பான ஓனருங்க சொல்கிறாங்களா, நல்ல குடும்பத்தில் நான் போய் வேலை செய்கிறேங்க, நல்ல அன்பான குடும்பம் அவங்க சொல்கிறாங்களா. அப்போ இங்கே என்ன வெளிப்படணும்னா, அன்பு வெளிப்படும் போது நமக்கு இன்ன விதமான ஆட்கள் நம்மளோட கூடுதலாக சேர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. எதுவா இருந்தாலும் இது இருந்துச்சுன்னா அவுட்டு, இந்த வாசல் திறந்து இருந்துச்சுன்னா நமக்கு அவுட்டு. அல்லேலூயா. தயவு செய்து நீங்கள் இந்த கதவை சாதாரணமாக பூட்டிடாதீங்க. காங்கிரீட்லாம் போட்டு வித்தியாசமாக என்ன செய்யுங்க, அடைச்சி வச்சிருங்க. யாரும் என்ன செய்யக்கூடாது. ஆமாம், அல்லேலூயா. நமக்கு முன்னாடி அவன் யாரும் திறந்துடக்கூடாது. அந்த அளவுக்கு இதை பூட்டு போட்டு என்ன செஞ்சிடணும், பூட்டிடுங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். எழுந்திருங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சிடும். ஆமென். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. சொல்லி துதிங்க அப்படியே. எழுந்திருங்க எழுந்திருங்க. ஆமென். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. அவனுடைய சுவரப்புள்ள நீங்க தகத்தெறிஞ்சிட்டு தேவனுடைய வார்த்தை என்கிற கட்டடத்தை உங்களை சுத்தியிலும் கட்ட ஆரம்பிச்சிருங்க. நறுக்குன்னு ஸ்ட்ராங்கா கட்டிருங்க. கண்மலையில கட்டப்பட்ட வீடு மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கட்டும். காற்று அடிக்கலாம், புயல் அடிக்கலாம், துறக்க சொல்லலாம், திறந்துடாதீங்க. என்ன ஒரு மாதிரி காத்தடிக்குதுன்னு ஆந்தி பாத்துறாதீங்க, அதுக்குள்ள இருந்து உள்ள வந்துருவான். தயவு செய்து நீங்க மணல் மேல கட்டப்பட்ட ஒரு வீடா மட்டும் நீங்க இருந்துடாதீங்க. அஸ்திபாரத்தை ஸ்ட்ராங்கா போடுங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. என் வாழ்க்கையில கோபம் வராது, என் வாழ்க்கையில கோபம் வராது, என் வாழ்க்கையில கோபம் வராது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஒரு அன்பு எங்களை நெருக்கி ஏவட்டும்பா. அன்பு எங்களுக்குள்ள பெருகட்டும்பா. தேவ அன்பு எங்களுக்குள்ள பெருகட்டும்பா. தேவனுடைய அன்புக்குள்ள நாங்க ஆண்டவரே நிலைத்திருக்கிறவர்களா எங்களை மாற்றுங்க. ஒரு விடுதலையை ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. எனக்குள்ள வெளிப்படுகிற கோபத்தின் ஆவி என்னை விட்டு விலகட்டும், என்னை விட்டு வெளியேறட்டும். இவ்வளவு நாள் கோபத்தினால எனக்குள்ள உள்ள பிரவேசித்த ஒண்ணே இனிமே நான் கோபப்பட மாட்டேன். எனக்குள்ள நீ நுழைய முடியாது, எனக்குள்ள நீ வர முடியாது, எனக்குள்ள நீ உட்பிரவேசிக்க முடியாது, எனக்குள்ள நீ பிரவேசிக்க முடியாது. ஒப்புக்கொடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உட்பிரவேசிக்க முடியாது. என் பிள்ளைகளிடத்துல நான் கோபத்தை வெளிப்படுத்த மாட்டேன். என் எதிர் வீட்டோட நான் கோபத்தை வெளிப்படுத்த மாட்டேன். ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன்பா. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. ஆண்டவரே, நாங்க துதிக்கிறோம். இந்த நாள்ல இருந்து ஒரு புதிய மாற்றத்தை நீர் எங்களுக்குள்ள தந்திருக்கிறீங்க. வேண்டாம் சொல்லுங்க. வேண்டாம் எங்களுக்கு கோபம் வேண்டாம், வேண்டாம் எனக்கு கசப்பு வேண்டாம், அது நன்மைகளை கெடுக்கும் குள்ளநரி, நம் வாழ்வை அழிக்கும் குட்டிச்சாத்தான். கோபம் வந்து குட்டிச்சாத்தான். சொல்லுங்க. வேண்டாம் எனக்கு கோபம் வேண்டாம். சொல்லுங்க. வேண்டாம் எனக்கு கசப்பு வேண்டாம்,
அது நன்மைகளை கெடுக்கும் குள்ள நரி, நம் வாழ்வை அழிக்கும் குட்டி சாத்தான். ஆண்டவரே, இவன் இனிமே எனக்குள்ள இருக்க மாட்டான். ஏன்னா நான் கோபப்பட்டேன் தானே. சொல்லுங்களேன், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன், இனிமே நான் கோபப்பட மாட்டேப்பா. நீ கோபப்படாம பாதுகாத்துக் கொள்ளுங்க. சொல்லுங்க, கோபத்தின் ஆவி எனக்குள்ள வராது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. இனிமே உங்க முகத்துல எதை பார்க்க கூடாது. இருங்க, நீங்க இருக்கக்கூடாது. வீட்டுல, வாசல்ல, வேலை பார்க்குற இடத்துல இந்த இதே நம்மக்கிட்ட என்ன செய்யக்கூடாது. அல்லேலூயா. எனக்கு வரும், ஆனா ஒரு வாரம் கழிச்சு சரி ஆயிடும். என் வீட்டுக்கார்ட்ட அப்பதான் பேசுவேன், என் வீட்டுக்காரமாட்ட அப்பதான் பேசுவேன். சொல்லாதீங்க இனிமே. அல்லேலூயா. எப்படியா? பொழுது இன்று சாய்வதற்குள் சினம் தனியட்டும். எப்படியா? சாத்தானுக்கு இங்கு இடம் வேண்டாம், இடமே கொடுக்க வேண்டாம். அல்லேலூயா. இருந்தா ஒரு அரை மணி நேரம், இல்லைன்னா மிஞ்சி போனா ஒரு மணி நேரம். அதுக்கு பிறகு நம்மகிட்ட என்ன செய்யக்கூடாது. ஆமா, கோவமே வர சொல்லுங்க, இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம கோவப்படக்கூடாது. எப்போதும் மனமகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி இவங்க கீழ்ப்படிந்து நடக்கிறதுக்காக நன்றிப்பா. ஆண்டவரே, அடுத்த வாரத்தில் நாங்கள் விடுதலைக்காக ஜெபிக்க போகிறோம். உங்க வல்லமை இவர்களோடு கூட செயல்படட்டும். தொடர்ந்து ஜெபத்தில் ஒன்றித்திருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அப்படி திருவிருந்துக்கு நேரம்